வணக்கம். என் கால் தூசுக்கு சமமாகுமா என்று கிராமங்களில் ஒருவர் இன்னொருவரோடு விவாதிக்கிற போது கேட்பது உண்டு. அதற்கு காரணம் கம்பராமாயணம். அகலிகையை மருவினான் இந்திரன். அந்த அகலிகைக்கு சாபமிட்டார் கௌதமர். ஏன் சாபமிட்டார்? எப்போது இந்திரன் அகலிகையை மருவினானோ அப்போது அகலிகை எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒரு கல் போல இருந்திருக்க வேண்டும். அவள் ஒரு கல் போல இல்லாத காரணத்தினால் கௌதம முனிவர் அகலிகைக்கு நீ கல்லாக இருக்க கடவாய் என்று சாபமிட்டார். அதன் பிறகு ராமன் வருகிறான். அவனுடைய கால் தூசு படுகிறது. அந்த கால் தூசு பட்ட காரணத்தினால் அகலிகை சாப விமோசனம் பெறுகிறாள். ராமனுடைய கால் படவில்லை, கால் தூசு பட்டது. ராமனுடைய கால் தூசுக்கு அவ்வளவு மகத்துவம் இருந்திருக்கிறது. எப்போது ராமபிரானுடைய கால் தூசு அகிலிகையிடத்தில் பட்டதோ அப்போது அவள் சாப விமோசனம் பெற்றாள். அதன் பிறகு கம்பன் பாடுகிறார், பண்டை வண்ணமாய் நின்றாள் என்று பாடுகிறாள். பண்டை வண்ணம் என்பது இந்திரன் வருவதற்கு முன்பாக அவள் எப்படி இருந்தாளோ அப்படி அவள் மாறினாள் என்று கம்பர் பாடுகிறார். அதை கம்பர் பாடுகிறார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியிந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் ஒருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கு போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று பாடுகிறார். இதில் நுட்பமான ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் கம்பர். தாடகை பாடுகிற போது மைவண்ணம் என்று பாடுகிறார். ராமனை பாடுகிற போது மலைவண்ணம் என்று பாடுகிறார். மைவண்ணமாக இருந்தாலும் மலைவண்ணமாக இருந்தாலும் நிறம் ஒன்றுதான், அது கருமைதான். ஆனால் மலைவண்ணத்திற்கும் மைவண்ணத்திற்கும் ஒரு வேறுபாட்டை தன்னுடைய பாடலில் வைத்திருக்கிறார் கம்பர். மைவண்ணம் என்றால் கருமை, கருப்பு. அது அறியாமையினுடைய அடையாளம், ஆணவத்தினுடைய அடையாளம், அகம்பாவத்தினுடைய அடையாளம். அது தாடகைக்கு அவள் அப்படி இருந்த காரணத்தினால் அவளை மைவண்ணம் என்று குறிப்பிட்டார். ஆனால் ராமனுக்கு மலைவண்ணம் என்று சொல்லுகிறார். நீரின்றி அமையாது உலகு என்பார் வள்ளுவர். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் உலகமே இல்லை. அந்த தண்ணீருக்கு காரணமாக இருப்பது கருமேகங்கள், கருமையான மேகம். அதுதான் மழையை கொண்டு வரும், பூமிக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த பூமியெல்லாம் வளமாகும். நீரின்றி அமையாது உலகு என்று எந்த வள்ளுவர் பாடினாரோ அந்த வள்ளுவர்தான் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் என்று பாடினார். தானமும் தவமும் இந்த மண்ணில் நிலைத்திருப்பதற்கு காரணம் வானம் பெய்யக்கூடிய மழைதான் என்று வள்ளுவர் பாடுகிறார். வான் சிறப்பு என்கிற அதிகாரத்தில் 10 பாடலை பாடுகிறார் வள்ளுவர். 10 பாடலிலும் இந்த மழையை பற்றி பாடுகிறார். அந்த மலையினுடைய சிறப்பை குறிப்பிடுவதற்காகத்தான் ராமனை மலைவண்ணம் என்று கம்பர் குறிப்பிடுகிறார் என்று நினைக்கிற போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இலக்கிய இன்பத்தை தருவதாகவும் இருக்கிறது. இப்போது கம்பர் பாடிய இந்த வண்ணம் என்பதற்கு பலவிதமான பொருள்களை சொல்லுவார்கள். அது ஒரு இடைச்சொல் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதை குறிப்பிடுவதற்கு வண்ணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள், இவர்கள் பேசிய வண்ணம் இருக்கிறார்கள், இவர் எழுதிய வண்ணம் இருக்கிறார் என்று சொல்வோம் இல்லையா? அப்படி ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை குறிப்பிடுவதற்கு வண்ணம் என்கிற வார்த்தையை புலவர்கள் பயன்படுத்துவார்கள். அது ஒரு இடைச்சொல். ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று வருவதை குறிப்பிடுவதற்கும் உதவக்கூடிய ஒரு சொல். வண்ணம் என்பதற்கு நிறம் என்கிற இன்னொரு பொருளும் இருக்கிறது. அப்பர் சுவாமிகள் பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று விட்டு திருவாரூருக்கு வருகிறார். திருவாரூரில் வீற்றிருக்கக்கூடிய ஆற்றையும் நீற்றையும் சூடிய பெருமானை பார்க்கிறார். அதை பார்த்தவுடன் அப்பர் சுவாமிகள் பாடுகிறார், முடிவண்ணம் வானமின் வண்ணம்.
பெருமானுடைய முடிவண்ணம் எப்படி இருக்கிறதாம்? வானத்திலிருந்து இறங்குகிற அந்த மின்னலினுடைய வண்ணம் போல இருக்கிறதாம். தம் மார்பின் பொடி வண்ணம் தம் புகழ் ஊர்தியின் வண்ணம். பெருமான் மார்பிலே பூசி இருக்கிறார் இல்லையா? சுடலை, திருநீறு, சாம்பல். அந்த சாம்பல் எந்த நிறம் எப்படி இருக்கிறதாம்? அவருடைய வாகனமாகிய காளையினுடைய நிறத்தை போல இருக்கிறதாம். படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம். அவருடைய திருமேனினுடைய நிறம் பார்க்கடலை போல இருக்கிறதாம். செஞ்சாயிறு அடிவண்ணம் ஆரூர் அறநெறியார்க்கே என்று பாடுகிறார் அப்பர் சுவாமிகள். அதாவது எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடியினுடைய நிறம் காலையில் உதிக்கிற போது சூரியன் எந்த நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்தில் இருக்கிறது என்று பாடுகிறார் அப்பர் சுவாமிகள். அவர் தனது பாடலிலே 7 வண்ணங்களை குறிப்பிடுகிறார். ஆனால் கம்பர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் என்று தொடங்கிய அந்த பாடலில் 8 வண்ணங்களை கம்பர் குறிப்பிடுகிறார். முதல் ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் பேயாழ்வார். அந்த பேயாழ்வார் பெருமாளை பற்றி பாடுகிறார். அடிவண்ணம் தாமரை அன்று உலகம் தாயோன். உலகையே 3 அடிகளால் அளந்தான் இல்லையா பெருமாள்? அந்த பெருமாளுடைய திருவடி நிறம் தாமரை பூ போல இருக்கிறதாம். படிவண்ணம் பார்க்கடல் நீர் வண்ணம். அப்பர் சுவாமிகள் எப்படி பாடுகிறார்? படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் என்று பாடினார். எம்பெருமான் ஈசனுடைய திருமேனினுடைய நிறம் பார்க்கடல் நிறத்தை போல இருக்கிறது என்று பாடினார். அதே போல பேயாழ்வார் பாடுகிறார், படிவண்ணம் பார்க்கடல் நீர் வண்ணம் என்று பாடுகிறார். பெருமாளுடைய அந்த திருமேனினுடைய நிறம் பார்க்கடலில் இருக்கக்கூடிய நீரின் நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று பேயாழ்வார் பாடுகிறார். முடிவண்ணம் ஓராளி வெய்யோன். அதாவது ஒற்றை சக்கரத்தை மட்டும் கொண்டு இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனுடைய பிரகாசத்தை போல பெருமாளுடைய கேசங்களுடைய நிறமும் அழகும் பொலிவும் இருக்கிறது என்று பேயாழ்வார் பாடுகிறார். ஒளியும் அது அன்றே ஆராளி கொண்டார்க்கு அழகு. அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம் இருக்கிறது இல்லையா? அந்த சக்கரத்தை வைத்து கொண்டு பெருமாள் அவ்வளவு அழகு பொருந்திய கோலத்தோடு காட்சி தருகிறார் என்று பேயாழ்வார் பாடுகிறார். இப்படி அப்பர் சுவாமிகளும் பேயாழ்வாரும் பாடிய பெருமானை சேரமான் பெருமாள் நாயனார் பாடுகிறார். பொன்வண்ணத்து அந்தாதி என்று தன்னுடைய சாஸ்திரத்திலே ஈசனை பற்றி பதிவு செய்திருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் பாடுகிறார், பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும். எம்பெருமான் சிவபெருமானுடைய வண்ணம் நிறம் இருக்கிறது இல்லையா? அது எப்படி இருக்கிறதா? பொன்வண்ணம் எவ்வண்ணம், தங்க வண்ணம், தங்க நிறம் எப்படி இருக்கிறதோ அப்படி ஈசனுடைய நிறம் இருக்கிறது. மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. அவருடைய சிரசிலிருந்து கீழே தொங்கக்கூடிய அந்த ஜடை அது மின்னலை போன்ற நிறமுடையதாக இருக்கிறதா. வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை. வெள்ளை நிறத்தில் ஈசனுடைய அந்த காளை வாகனத்தினுடைய நிறம் இருக்கிறதா. தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கு. ஈசனை யார் யாரெல்லாம் எவ்வாறெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வாறெல்லாம் அந்தந்த வண்ணத்தில் அவன் காட்சி தருகிறான் என்று சேரமான் பெருமாள் நாயனார் பாடுகிறார். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் பாடுகிற அந்த பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்து அங்கு மின்வண்ணம் எவ்வண்ணம் என்று பாடுகிற போது கவியரசர் கண்ணதாசன் அண்ணன் சிவாஜி கணேசன் நடித்த நான் வாழ வைப்பேன் என்கிற ஒரு படத்தில் வரக்கூடிய பாடலை என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே கண்ணில் நீரோட்டமா நெஞ்சில் போராட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா என்று கவியரசர் கண்ணதாசன் பாடுகிறார். இப்படி அன்று புலவர்களும் கவியரசர் கண்ணதாசனும் பாடிய அந்த வண்ணம் என்கிற வார்த்தை புலவர்களுக்கு அப்படி ஒரு பாடுபொருளாக இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் பாரதிதாசன் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதையும் இந்த நேரத்தில் குறிப்பிடுவதற்கு விரும்புகிறேன். மெய்வண்ண வீடு கட்ட உனை தொங்க விடுகின்றார்கள், செய்வண்ண வேலை செய்து திருமாட முடிக்கின்றாய் நீ, பொய்வண்ண பூசணிக்காய் கரியுனை செய்துண்டேன், உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கரிவண்ணம் இங்கு கண்டேன் என்று
பாரதிதாசன் கேலி செய்து பாடினார். இப்போது கம்பனுக்கு வருவோம். இப்போது அகலிகைக்கு சாப விமோசனம் கிடைத்து விட்டது. அவள் பண்டை வண்ணமாக நின்றாள். இனி கௌதம முனிவருடன் அகலிகையை விஸ்வாமித்திரரும் ராமச்சந்திர மூர்த்தியும் சேர்த்து வைத்துவிட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகிற போது அன்னையே என்று வணங்கி போனான் ராமன். ஏன் அன்னையே என்று அகலிகையை விழித்தார் என்றால், கோசலை ராமனை கருவில் சுமப்பதற்கு முன்பாகவே அகலிகை ராமனை தன் மனத்தில் சுமந்து கொண்டிருந்தாள். ஆகையினால் பெற்ற தாயை விட பெற்ற தாய்க்கு முன்பாகவே அகலிகை தன் மனத்திலே ராமனுடைய நாமத்தை சுமந்த காரணத்தினால் ராமன் அகலிகையை அன்னையே என்று அழைத்து சென்றார் என்றெல்லாம் பெரியவர்கள் பேசுவார்கள். ஒருவருடைய பாவங்களில் இருந்து மீட்கக்கூடிய வல்லமை ராமனுடைய நாமத்திற்கு உண்டு என்கிற செய்தியையும் அந்த இடத்தில் நமது இதிகாசம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதையும் கம்ப நாட்டாழ்வார் அருமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.